வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி காத்தால் என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ எங்கிட்ட 3 பெங்களூர் கத்திரிக்காய் இருந்தது. சவ் சவ்னு சொல்லுவா சில பேர். இதை எடுத்து ஒரு கூட்டு மாதிரி, அதாவது முளைக்கூட்டல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தொகையில் அரைக்கலாம். தொகையில் அரைச்சி ரொம்ப நாளாகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணித்து. ஆக்சுவலாக இது என்னென்னா, இந்த முளைக்கூட்டல் டிப்பிக்கல் பாலக்காட்டு ரெசிபி. மை மதர் பிலாங்ஸ் டு பாலக்காட். ஃபாதர் அண்ட் மதர் போத் ஆஃப் தம். அவள் அம்மா அடிக்கடி இந்த மிளகூட்டலும் புளிக்காய்ச்சலும் பண்ணுறது வழக்கம். அப்புறம் இந்த தொகையல்ங்கிறது இட் இஸ் ஃப்ரம் மை மாமியார். ஏன்னா அவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அவங்க இந்த தொகையல் ரொம்ப நல்லா பண்ணுவாள். வத்த குழம்பு தொகையல்லாம் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாள். அதுக்கு பவன் தொகையல் அப்படின்னு சொல்லுவாள். பவுன்னா தெரியும் இல்லையா, சோவரின் கோல்டு. அது என்ன கோல்டன் கலரில் இருக்குமா. முதல்ல எனக்கு அந்த பேரை கேட்டப்போ ரொம்ப அதிசயமாக இருக்கும். அது என்னம்மா பவுன் தொகையல்னு சொல்கிறேன்னு. இல்லை அதுக்கு பேர் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி அவள் ஞாபகமாக எங்கள் அம்மாவோட குழம்பும் எங்கள் மாமியாரோட தொகையெல்லாம் பண்ணலான்னு. நீங்களும் பார்க்க வரையெல்லாம் வாங்கணும், எப்படி தான் இருக்குன்னு பாருங்கோ. முதல்ல இந்த பெங்களூர் கத்திரிக்காய் தோலெல்லாம் செத்தி வச்சுட்டேன். ஓரளவு அது வரலன்னா கொஞ்சம் நம்ம கத்தியால் எடுத்துக்கலாம். அப்புறம் இது துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 சவுச்சவ் தான் கட் பண்ணேன். இல்லைன்னா எங்களுக்கு ஜாஸ்தியாக போயிடும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு அரை கப்பு துவரம் பருப்பை நல்லா அலம்பி இன்றைக்கி காரங்கள் தலையில் எழுந்த உடனே அந்த பருப்பை வேக வச்சுட்டுட்டேன். அதையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதை நான் வேக வச்சுக்கிறேன். முதல்ல மஞ்சள் பொடியை போட்டு சாதத்துக்கு கூட அரிசி வைக்கிறது கூட இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் வைக்க போகிறேன். நீங்கள் வெறுமனையும் வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா அது நம்மளுக்கு சட்டுன்னு ஆகிடும்னு. இதனோட தோல் இந்த நடுவில் இருந்தது எல்லாத்தையும் ஏதோ எடுத்துகிட்டு, நடுவில் ரொம்ப இருக்கவே இல்லை, நன்ன இலசாவே ரொம்ப நன்னாவே இருந்தது. இப்போ நம்ம இது வேக வச்சிடலாம். இந்த பாத்திரம் கூட எங்கள் அம்மாவோட பாத்திரம். எங்கள் அம்மாவோட காலத்துக்கு அப்புறமா நான் எனக்கு இந்த பாத்திரங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இதை எடுத்துன்னு வந்தேன். பார்த்தா ரொம்ப அம்மா ஞாபகமாக இருக்கு. அம்மா ஞாபகமாக ஏதாவது சாமான்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பாத்திரங்கள்லாம் கேட்டு கொண்டு வந்தேன். நான் இந்த பாத்திரத்துலேயே நான் பண்ணிடுறேன் இன்றைக்கி. இதில் மஞ்சப்பொடியை போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். நம்ம இப்போ அரிசியும் வச்சிடுறேன். இப்போ குக்கரில் அது வெந்துட்டே இருக்கச்சு நம்ம தொகையலுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் தேங்காயை உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை நம்ம துருவிக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துடுத்து நான் அந்த கேஸை நிறுத்திட்டேன். இது தேங்காயை உடைச்சிட்டு இது மாதிரி நம்ம காமிச்சோம்னா இந்த பக்கம்தான் காமிக்கணும், மேல் பக்கமாக காமிக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா சூடாகணும். ஆச்சுன்னா ஈஸியாக நம்மளுக்கு அப்படியே விட்டு வந்துடும். நான் முதல்ல இது மாதிரி காமிச்சிட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இங்கே டீப் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 24 ஹவர்ஸ் இது இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வெளியில் கொஞ்சம் அந்த சில்னஸ் அதுலேருந்து அந்த கூலாக இருக்கும் இல்லையா, அந்த கூலிங்காக இருக்கிறது ஆனப்புறமா கொஞ்சம் அது கையில் தொடுற மாதிரி ஆனப்புறம் கூட எடுத்துடலாம். அந்த டைமில் கூட கரெக்டாக வந்துடும். இதுவும் ஈஸியாகவே வந்துடும். நம்மளுக்கு சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் சூடு ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா சூடு ஆகணும். இந்த வெளிப்பக்கம் ஓரளவு சூடு ஆக்கிக்கலாம். இந்த எல்லா பக்கமும் காமிச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி திருப்பி கை வச்சு விட்டுக்காமல் ஜாகிரதையாக காமிக்கணும். இப்போ ஐ திங்க் இது போகிறோன்னு நினைக்கிறேன். நான் கேஸ் அணைச்சிட்டேன். நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறினப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் எவ்வளோ அழகாக பாருங்கோ, தனியாகவே வந்துடுது. இதை நான் லேசாக ஒரு இந்த அருகில் ஒரு தட்டினாக்கா இது அப்படியே வந்துடும். இது இப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில பேர் இங்கே மாதிரி வெளியில் ப்ரௌனாக இருக்கு இல்லையா, இதை லேசாக கத்தியில்
கட் பண்ணியில் லேசாக அதை அப்படியே சுரண்டி எடுத்து போட்டுட்டு வயிற்று பாகத்தை மாத்திரம் யூஸ் பண்ணுவாள். சில பேர் வந்து இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாள். இது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் வந்துடும். இப்போ இந்த தேங்காய் வந்து நான் துண்டாக கட் பண்ணிடுறேன். அப்புறம் இங்கே வந்து ஒரு கப்பு பருப்பு, ஒரு 4 மிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து இந்த பருப்பை முதல்ல நல்லா செவக்க வறுத்துன்னுட்டு அப்புறம் அந்த மிளகாயை கேஸ் அணைச்சப்புறம் அதில் போட்டு வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இது நல்லாவே வறுந்து போயிடுத்து. இதுக்கு மேலே வறுத்தெல்லாம் உங்களுக்கு கரிஞ்சு போயிடும். அந்த கலர் வந்து நம்மளுக்கு அந்த பவுன் கலர் கிடைக்காது. இந்த சில பேர் வந்து ஒரு சொட்டு எண்ணெயை விட்டு வதக்கிப்பா. எங்கள் மாமியார் வந்து வறுத்துப்பா. எங்கள் மாமியார் வந்து எண்ணெயெல்லாம் விட மாட்டேன், அது மாதிரி வரட்டாதான் அதை வறுத்து எடுத்துக்கிறது. இதுக்கப்புறம் இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாயும் போட்டு வறுத்துட்டு நம்ம இதை கிண்ணத்தில் ஆக்கிக்கலாம். நம்ம எந்த கடாயில் வந்து இதை வறுத்தோமோ அதிலேயே கொஞ்சமாக நான் தண்ணியை விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு கேஸ் அணைச்சிடுறேன். எதுக்குனாக்கா இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த வறுத்த பருப்பில் கொட்டிக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம அரைக்கும்போது அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லை உங்களுக்கு அவசரமாக வேணும்னா நீங்கள் இப்படியே கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அந்த வெந்நீர் இதில் விட்டுக்க போகிறேன். இங்கே தேங்காயும் ஓரளவு நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். என்ன மிளகூட்டலுக்கு வேணும், தொகையலுக்கு வேணும், இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு புளி வச்சுட்டு அரைக்க வேண்டியது தான். கொஞ்சம் பெருங்காயமும் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அது இப்போ நம்ம சௌச்சௌ காய் வந்து நல்லா வேந்துட்டு தாளித்து கொட்டிட்டு பருப்பையும் கொட்டி அரைச்சி கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இங்கே தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை இது வந்து நல்லா போட்டு இதை வறுத்துட்டு நம்ம வந்து வேக வச்ச காயும் போட்டுடலாம். நான் ஒரு கப்பு பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு 2 உப்பும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு அரைப்பு ஒன்று வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து தேங்காய் ஏதோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வத்த மிளகாயும் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து முதல்ல எண்ணெயை விட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெயை விட்டு தாளிச்சாச்சு. காயை போட்டுடலாம். இப்போ இந்த காய் பருப்பு எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து உப்பு நான் போட்டுட்டேன். இதை இங்கே வந்து ஜீரகமும் தேங்காயும் வத்த மிளகாயும் வச்சுட்டுருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த தேங்காயும் வத்த மிளகாயும் ஜீரகமும் மிக்சியில் இருக்குது. இது வந்து பருப்பு இந்த காயெல்லாம் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த தேங்காய் இதில் கொட்டிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் சேர்ந்த அப்புறமா இறக்கிடலாம். நம்ம மிளகூட்டல் ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம பவுன் தொகைகளுக்கு நம்ம வறுத்து வச்ச பருப்பு, மிளகா வத்தல் ரெண்டுமே இங்கே சூடு நல்லா எடுத்து தேங்காயும் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் நான் அடியில். இதை வந்து புளியும் போட்டிருக்கேன். பெருங்காயமும் இங்கே எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுவும் ஒரு சொட்டு போட்டுட்டு முதல்ல இதை வந்து ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். அந்த நான் அதுக்கு வெந்நீர் விட்டேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஊறின்னு எடுத்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இதில். இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுது. இது வந்து சௌச்சௌ மிளகூட்டல், இது வந்து இந்த பவன் துவையல், சாதம், இது கூட 2 அப்பளத்தையும் சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்பளத்தை பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ இன் another வீடியோ. தேங்க்யூ.